தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் இன்றைக்கு சொல்கிற அறிவுரை என்னவென்றால், தாய் வழி சொந்தத்தை விட தகப்பன் வழி சொந்தம் உங்களுக்கு ஆபத்து. எச்சரிக்கையாருங்க மக்களே. உங்கள் தாய் வழி சொந்தத்தை விட உங்கள் தகப்பன் வழி சொந்தம் உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். எச்சரிக்கையாருங்க. தாய் வழி சொந்தம் அநேகமாக இருந்தாலும் உங்களை அழிக்க, உங்கள் சொத்தை ஆட்டையை போட, அபகரிக்க என்றைக்கும் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா உங்களை வச்சு பிழைக்கலாம், வாழலாம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா இருக்க முடியும். அதனால் அதுக்காக உங்களை நல்லா இருக்கவையாவது செய்வாங்க. நல்லவங்கன்னு சொல்ல வரல, அவங்களால் உங்களுக்கு கெடுதல் பண்ணால் அவங்களுக்கு தான் கெடுதல். நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கிறதுக்காக உங்களை நல்லா இருக்க நினைப்பாங்க. அவங்க அக்கா தங்கச்சி உங்கள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அவங்க சொந்த பந்தம் உங்கள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்க நல்லா இருந்தால் தான் அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். அவங்க கணவராகிய நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க சொந்தம் நல்லாயிருக்கும், சொந்தம் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க, வரப்போக சாப்பிட வைக்க நல்லாயிருக்கும். அந்த இது உன்னுடைய தகப்பன் சொந்தம் எப்படின்னா, உங்கள் தாய் வழி சொந்தம் இப்படி போகுது இல்லையா. உங்கள் தகப்பன் வழி சொந்தம் என்னென்னா, உங்கள் சொத்தில் அவங்க உரிமை கோரலாம். உங்களுக்கு வாரிசு அவங்க தான். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவதுன்னா அவங்க தான் சொத்தை அனுபவிக்கணும். உங்களுடைய பேரால் வர்ற உள்ள சொத்து அவங்களுக்கு போகலாம், எடுக்கலாம். நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் கூட அவங்களுக்கு தான் விற்கணும். ஏதாவது நஷ்டமாகி விற்கணும்னா கூட அவங்களுக்கு விற்றுட்டு அவங்க முடியாவிட்டால் தான் ப்ரைவேட்டுக்கு விற்கணும். அப்போ நீங்கள் செத்துட்டா அந்த சொத்து அங்கே போயிடும். ஆட்டோமேட்டிக் எங்கள் அண்ணன் தம்பி என் சொந்தம் பந்தம்னு வந்து அதை அபகரிச்சிடுவான், ஆக்கிரம் பண்ணிடுவான். அதே சமயத்தில் கடன் இருந்தால் வரமாட்டான். அது எங்களுக்கு தெரியாது, அவன் யாரோ நாங்கள் யாரோ, நாங்கள் அப்போயே செட்டில் பண்ணிட்டோம், அப்போயே முடிச்சிட்டோம், அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிடுவான். கடன் தான். பணம் இருந்தால், வசதி இருந்தால், சொத்து இருந்தால் உரிமை கொண்டாட வரலாம். அதனால் வகை தேடி உங்களை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தள்ளியே கொஞ்சம் வச்சுக்கோங்க, ரொம்ப நெருங்கி உள்ளே விட்டுறாதீங்க. இப்படி இருங்க, இப்படி போயிடாதீங்க, இப்படி போகக்கூடாது, இப்படி இருங்க, இப்படி இருங்க. பட்டும் படாமல் என்ன ஏது தான் ஆடாவிட்டாலும் தன் சதம் ஆடும். என்னதான் இருந்தாலும் கூட நம்ம சொந்த பந்தம், நம்ம ரத்தம் சொல்லும் போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, உதவி செய்யுங்க. அதுக்கு நான் மறுக்கலை. அதுக்காக நடுவீட்டில் போய் இப்படி வச்சுக்கிறாதீங்க, இந்த மாதிரி வச்சுக்கிறாதீங்க. உங்கள் குடும்பம் அழிஞ்சிடும். துணிகரமாக ஒரு தப்பு நடந்துடும். அறை வீட்டுக்குள்ளே வரைக்கும் பழக விடாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க மக்களே. தாய் சொந்தத்தை விட தகப்பன் சொந்தம் உங்களுக்கு டேஞ்சரானது, ஆபத்துக்குரியது. எல்லோரும் நல்லவங்க தான். நாம் வைக்கிற அளவில் வச்சா, நம்ம பழகிற அளவில் பழகினா எல்லோரும் நல்லவங்க தான். ரொம்ப வெகுளியாக, ரொம்ப இப்படி போய் குளோஸாக, ரொம்ப முட்டாத்தனமாக போயிட்டோம்னா என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அது வினையாக முடிஞ்சிடும். நோட் பண்ணுவான், உங்கள் வீக்னஸை பயன்படுத்துவான். எங்கெங்கே பணம் வைக்கிறீங்க, எங்கெங்கே சொத்து இருக்குது, எங்கெங்கே இது இருக்குன்னு எல்லாத்தையும் அவன் கவனத்துக்கு வரும்போது அவனுக்கு அவன் சொந்தக்காரன் சொல்லி கொடுப்பான், பிளான் போடுவான், திட்டம் போடுவான். கரெக்டாக அவங்கள கெட்ஸ் போட்டு அழிப்பான். இப்போ விஜயகாந்தெல்லாம் அப்படி தான் செத்தாருன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. அவன் ஏதோ லூஸ் மோசம் மாதிரி ஒரு 6 மாதம் இருந்து சாகிற மாதிரி ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்து எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அவருக்கு தகப்பன் சொந்தமெல்லாம்
இல்லாமல் ஆக்கினது அவங்களுடைய மனைவி சார்ந்த சொந்தம்தான். பிள்ளைகள், அவங்க விஜயகாந்த் பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு எச்சரிப்பு, இனிமேலாவது அப்பாவை மாதிரி மோசம் போகாமல் அந்த 2 ஆம்பளை பையங்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்னன்னா, தாய் வழி சொந்தத்தை விட தகப்பன் வழி சொந்தத்தை அதிகமாக நாடுங்க, விரும்புங்க, அவங்கள அண்டிக்கிங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. அவங்க அந்த மாதிரி இல்லை. ஆனால் விதி விலக்கா அப்போ இந்த மாதிரி என் அண்ணன் தம்பி என்ன சேரல வைக்கலைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை சேர்ந்து இருந்தால் அந்த காரியம் அவங்க ஆட்டையை போட்டு அவங்க இது பண்ணி போயிருப்பாங்க. பொதுவாக அப்படி இது வரைக்கும் நடக்கலை, நடந்திருக்கும். ஆனால் இவங்க அப்படியே ஆட்டையை போட்டாலும் அவங்க பொருள் அபகரிக்க முடியல. அந்த பிள்ளைகள் இருக்காங்க, அக்கா இருக்குது, சொந்த பந்தம் இருக்குது. அந்த அம்மா நிமித்தம் அது காக்கப்படும், அதை இது பண்ணும், அது இருக்குது. அப்போ இது பரவாயில்ல, இந்த 2 மகன்களுக்கு இது பரவாயில்ல. ஆனால் அது அப்பா வழி சொந்தம், அப்பா போகலை. ஆனால் முழுசாக இங்கே நம்பும்போது இங்கேயும் துரோக செயல் நடக்குது. அதனால் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஆலோசனை என்னென்னா, தாய் வழி சொந்தம் உங்களுக்கு இருந்தாலும் அது ஆபத்து இல்லை, தகப்பு வழி சொந்தம் ஆபத்து இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப ஒதுங்கி போகாமல் அவங்களையும் மன்னிங்க, கவனிங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்க. தாய் வழி சொந்தம் நல்லவங்க கிடையாது, ஆனால் ஆபத்து இல்லை. தகப்பு வழி சொந்தம் நல்லவங்களாகவும் இருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. நீங்கள் நடந்து கொள்கிற முறையில் இருக்குது, நம்ம வைக்கிற இடத்துல இருக்கிறது, நம்ம எங்கே அவங்கள வச்சுருக்கோம் என்பது பொறுத்து இருக்குது. மக்களே, நல்லா இருங்க, யாரையும் வைக்கிற இடத்துல வைங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுளை சார்ந்துக்குங்க. கடவுளை நம்பி, இறைவா உன்னையே நம்பியிருக்கிறேன்னு சொல்லி இங்கிட்டும் இங்கிட்டும் இல்லாமல் நடுவில் உள்ள கடவுளை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் நல்ல மனசோடு இருந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். எண்ணம் போல வாழ்வு. நல்லா இருங்க மக்களே. நன்றி.